ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமரும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நல்ல கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை ஒரு விசை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கிற நேரத்திலும் ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையை நாங்கள் செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இது அருமையான இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த எபேசியரின் புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் இந்த வேத ஆராய்ச்சி செய்யும்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால 22 நாளை கடந்து இந்த 23வது நாளிலே நாம் இந்த வேத வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நேற்று தினத்திலும் நாம் சிந்திக்கும் போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் வளருவதற்கு, நாம் நிலை நிற்பதற்கு நமக்கு தந்திருக்கிற கிருபையின் பரிசு என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பரிசு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சபையிலே சபை மக்களை சீர்படுத்தவும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு உதவி செய்வதற்கும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அவர்களுடைய வேலை என்ன, அவர்கள் சபையில என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நேற்று தினத்திலே நாம் சிந்தித்தோம். அருமையானவர்களே, இந்த பகுதியில 14 16 வரைக்கும் நாம் பார்க்கும்போது இந்த ஆண்டவர் சபையிலே அநேக மக்களுக்கு தம்முடைய கிருபையின் பரிசை கொடுத்து
அவர் வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து வளருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மை இந்த நிலையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு 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 கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதிலே இந்த பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இனி குழந்தைகளாய் இராமல் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். குழந்தைகளாய் இராமல். ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த குழந்தைகள், பிள்ளைகள் என்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நன்மையான குணங்களுக்கும் அதை சொல்லுகிறார்கள், அது நன்மை அல்லாத குணங்களுக்கும் குழந்தையினுடைய குணத்தை சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தையை போல மாறாவிட்டால் என்று சொல்லி அந்த குழந்தைகளை பற்றி அவர் பேசுவார். அது அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த குழந்தைத்தனம் என்பது அந்த ஒரு 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 வைராக்கியமான அல்லது பேதமில்லாத ஒரு அன்பு, பேதமில்லாத ஒரு அன்பு, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. பிள்ளைகளிடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. பெற்றோர்களை அவங்க அப்படியே நம்புவாங்க, யாரையும் நம்புவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இவங்க நன்மை செய்வாங்களா, இவங்க தீமை செய்வாங்களா தெரியாது. அந்த குழந்தைகளுடைய தன்மை என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்பும், எல்லாரிடத்துல அன்பு செலுத்தும், எல்லாரையும் அவர்கள் நேசிப்பார்கள். இந்த குணம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிற குணம் அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் சொல்றாரு, குழந்தையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இங்க பவுல் அப்போஸ்தலனுடைய சம்பவத்துக்கு வருவீங்கன்னா, அவர் கொரிந்தி திருச்சபையிலிருந்து ஆரம்பித்து இந்த குழந்தைகள் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். அது எப்படி பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில புருஷர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு தன்மை இருக்கிறது, குழந்தைகளாக வாழக்கூடாது என்கிற ஒரு தன்மையும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இந்த கொரிந்து பட்டணத்து மக்களை பார்த்து சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று சொல்றார். அப்ப இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவ வாழ்விலே குழந்தைகள் போல, அதாவது என்ன சொல்றது, இந்த மேலான சிந்தனை இல்லாத சாதாரண மக்கள், அப்படித்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 2வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்போதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற இந்த குழந்தை போல என்று சொல்லுகிறது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத மக்களை குறித்து அவர் பேசுறார். அவங்க எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? இதுதான் இதை நாம் இங்கே பார்ப்போமானால் 3வது வசனத்துல சொல்றாரு, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ ஒரு குழந்தைத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, அதைதான் ஒரு விளக்க உரையில படித்த சைல்டிஷ் கிறிஸ்டியானிட்டி இல்ல, சைல்டிஷ். அப்போ குழந்தைத்தனமான, நம்ம கூட சில நேரங்கள்ல மற்றவர்களோடு பேசும்போது அவங்க நம்ம பேசுற தரத்துக்கு பேசாம கொஞ்சம் குழந்தைத்தனமா பேசினா உடனே நம்ம கோவப்படுவோம். நம்ம அவங்கள பார்த்து கேட்போம், சில்லறத்தனமா பேசுறிய, குழந்தைத்தனமா பேசுறிய அப்படின்னு சொல்றோம். இப்ப பவுல் அப்போஸ்தலனும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குதா? பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு வைத்துக் கொண்டு நீ என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழற? குழந்தைத்தனமான வாழ்க்கை என்று அவர் சொல்றார். அதே போல நாம் பார்ப்போமானால் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 11வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வளர்ந்த ஒரு வாழ்க்கை குறித்து அவர் பேசுறார். என்ன சொல்றாரு பாருங்க, நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ,
பாருங்க, அவர் சொல்றாரு, குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ நான் சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும் போது, சின்ன பிள்ளைத்தனமா நான் வாழ்ந்த பொழுது அந்த குழந்தைய போல பேசினேன். இல்ல, நிறைய நேரங்கள்ல இந்த பிள்ளைகள் பேசுகிறதெல்லாம் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகள் பேசும்போது அர்த்தமே இருக்காது, ஆனாலும் அவங்க ஏதோ பேசுவாங்க. இல்ல, மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பேசுறத பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க அவளுக்கு பவுல் அப்போஸ்தலன் அப்படித்தான் சொல்றாரு, குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனா நான் வளரும் போது அந்த குழந்தைத்தனத்தை விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அந்த கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொன்னது போல என்ன இருக்கிறது, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், வாக்குவாதம், பேதங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, நான் வளர்ந்த கிறிஸ்தவன், நான் 50 வருஷம் கிறிஸ்தவன், நான் 60 வருஷம் கிறிஸ்தவன், எங்க பரம்பரையே கிறிஸ்தவ பரம்பரை. 1000 தான் நம்ம சொன்னாலும் நம்முடைய குணாதிசயங்கள் மாறாத பட்சத்துல இன்னும் நம் குழந்தைகள். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய இந்த குழந்தைத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா அல்லது வருத்தப்படுவாரா? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, 15 வயசு குழந்தை இல்ல 18 வயசு குழந்தை இருக்கு, பிள்ளை இருக்குது. அந்த தரத்துக்கு பெற்றோர்கள் அந்த பிள்ளை யோசிப்பாங்க, என் பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கணும், என் பிள்ளை இப்படி பேசணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குழந்தை இன்னும் அந்த 3 வயசு பிள்ளை மாதிரி, அம்மா எனக்கு சோச்சி கொடுங்க, அம்மா எனக்கு சீச்சி கொடுங்க, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா அந்த பெற்றோர்கள் ஒருவேளை அந்த பிள்ளை 3 வயசா இருக்கும் போது அது பேசுறதை கேட்டு சந்தோஷப்படுத்திருப்பாங்க. ஆனா 18 வயசு பிள்ளை அது மாதிரி பேசுனா பெற்றோர்கள் சந்தோஷப்பட மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவரும் பல நேரங்கள்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரப்பா, நீ இப்படி வாழறதுக்கு நான் உன்னை தெரிந்தெடுக்கல, நீ வளர வேண்டும். எபிரேயரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல எபிரே ஆக்கியோன் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இன்னும் நீ குழந்தையா இருந்தீன்னா இந்த வசனத்துல நீ பழகலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த நீதியின் வசனங்கள் கிரியை செய்கிறதோ அந்த மனுஷன் வளருவான். அந்த மனிதன் அவனுடைய பேச்சு, அவனுடைய நடக்கை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மாற்றம் அடையும். குழந்தைகளா இருந்த பொழுது யோசித்தது அல்ல, இப்ப நான் வளர்ந்து இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாம் இனி குழந்தைகளா இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டவன் பேச்சை கேட்காத, குழந்தைத்தனமா யோசிக்காத, குழந்தைத்தனமா பேசாத, குழந்தைத்தனமா நடக்காத. அந்த அப்படி நீ நடந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம நாட்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது, நிறைய பொய்யான வேத புரட்டுகள் வந்திருக்கிறது. வேதத்திலே ஒரு வார்த்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி இப்படித்தான் ஆண்டவர் சொன்னாரு, இது இந்த மாதிரி இல்ல அப்படின்னு வேதத்திற்குரிய சத்தியத்தை மாற்றி பேசுகிற கூட்டம் நிறைய இருக்குது. அதே போலதான் அந்த காலத்திலும் ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. இந்த எபேசியர் புஸ்தகத்தை எழுதும் பொழுது, கொலோசியர் நிருபத்தை எழுதும் போது, பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்துல நாஸ்டிசிசம் அப்படின்ற ஒரு தவறான கோட்பாடு கொண்ட ஒரு போதனை அங்கே பரவி கொண்டிருந்ததாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அறிவினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம சும்மா பேதமையா போய் இதுதான் அப்படின்னு எதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம யோசிக்கணும், நம்ம செயல்படணும், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவில வளர்கிறோமோ அப்படித்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு தவறான உபதேசம் அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறது. அதுக்கு பேரு நாஸ்டிசிசம், சால்வேஷன் த்ரூ நாலெட்ஜ். அப்படிப்பட்ட அந்த நாஸ்டிசிசத்தினுடைய பாதிப்பு சபைகளுக்குள்ளே பெருகி கொண்டிருந்த ஒரு காலத்துல தான் கொலோசு திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 3 - 5 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஞானம், அறிவு
என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அங்க ஒரு மறைமுகமாக இந்த நார்சிசிசத்தை பவுலப்போஸ்தலன் எதிர்த்து பேசுறார். என்ன சொல்றாரு தெரியுமா? அறிவு எங்கேயோ தனியா இல்ல, அந்த அறிவு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். பாருங்க, பவுலனுடைய காலத்திலையும் கள்ள உபதேசம் இருந்திருக்கிறது, இந்த நாட்களிலும் அது போன்ற உபதேசம் இருக்கிறது. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். கொலோசை திருச்சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, நீ இன்னும் உறுதியா இருக்கிற, கள்ள உபதேசம் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் நீ உறுதியா இருக்கிறதுனால நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்றான். 6 to 9 வசனங்களை பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை பேசுகிற ஒரு கூட்டமும் இருந்துச்சு. அங்க சொல்றார் பாருங்க, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இந்த உலக பிரகாரமான சிந்தனைகளை கொண்டு வந்து இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல இந்த வேத புரட்டு எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? உட்கார்ந்துக்கிட்டு சும்மாவே எதையாவது யோசிக்கிறது. ஒரு 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 அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா, இயேசு கிறிஸ்து எத்தனை முறை ரத்தம் சிந்தினார்? அல்ல, எத்தனை முறை ரத்தம் சிந்தினார்? இது வேடிக்கையான கேள்வி. நான் சொன்னேம்மா, ஒரு முறை தான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் சிலுவையில அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையா, ஒரு பாஸ்டர் சொல்றாரு 2 முறை இயேசு ரத்தம் சிந்தினார். எப்படின்னு கேட்டேன். இல்ல, முதல் முறை அவருக்கு விருத்த சேதனை பண்ணாங்க பாருங்க, அப்போ ரத்தம் சிந்தினார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது இப்படியும் யோசிக்கிறாங்களே, அப்ப அந்த பாஸ்டர் எப்படி யோசிச்சிருப்பாரு பாருங்க. பவுலா தான் சொல்றார், லௌகீக ஞானத்துல யோசிக்கிறவர்கள், உலக பிரகாரமான ஞானம் இது என்ன பண்ணுதுன்னா தான் கெட்டதும் இல்லாம அடுத்தவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? குழந்தைகளை போல இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் தெளிவானவங்களா இருக்கணும். பவுலப்போஸ்தலன் ரொம்ப அருமையா சொல்றாரு, அந்த சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். சரிங்களா? ஒரு சிலர் வைராக்கியமா இல்லைங்க, எங்க விசுவாசம் இதுதான், இப்படித்தான் நாங்க வாழணும், ஆண்டவருடைய வேதம் இப்படித்தான் சொல்லுறது சொல்ற ஆட்கள் உண்டு. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அங்க இருந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னா இங்க ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, உடனே ஆமா நீங்க சொல்றதும் ஒரு மாதிரி கரெக்டா தான் இருக்குது. இல்ல, இது போல இருக்கிறவங்கள பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, குழந்தை மாதிரி இருக்காத, தூக்குறவன் எல்லாம் ஆமா இவர் ரொம்ப நல்லவர் நினைக்காத, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காத. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கொஞ்சம் அறிவோட வாழ்கிற வாழ்க்கை. அங்கே அவர் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தாரு? அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை வளர்கிறவர்களாக வைத்திருக்கிறார். நமக்கு தலை எது? நிறைய நேரங்கள்ல என் தலை எதுன்னு தெரியாமே சுத்திட்டு இருக்கிறோம்ல. நம்ம பிள்ளைங்களை கேட்டா தலை யாரு அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு பேரை சொல்லுவான், இன்னொரு தான் தலை இல்ல தலை. ஆனா உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சபை அல்லது ஒரு ஐக்கியம் என்று நாம் எடுப்போமானால் தலையாகிய கிறிஸ்து என்று வேதம் சொல்லும். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை, ரொம்ப ஒரு மெடிக்கல் லாங்குவேஜ்ல பவுலப்போஸ்தலன் பேசுறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வளரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தலையாகிய கிறிஸ்து அவராலே சரீரம் முழுவதும் இல்ல, தலையாகிய கிறிஸ்துவினாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அதன் பிறகு இருக்கிறதெல்லாம் அவருடைய சரீரம். நம்ம நேற்று தினத்துல அதுக்கு முதல் நாள்ல நாம் பார்த்தோம், நம்ம எல்லாம் அவருடைய சரீரமாய் அவயவங்களாய் இருக்கிறோம். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, கணுக்களினாலே அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு பொது மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, தசைகளினாலே, சரிங்களா, மசில்ஸ்னால என்ன பண்ணுதா, எல்லாத்தையும் ஒன்னா இணைத்து இருக்கிறது. எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னா, நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறதா. அங்க சொல்ற வார்த்தையின்படி நீங்கள் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டிருக்கு. நல்லா நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எலும்புகள்லாம் அங்கங்க ஜாயிண்ட் இருக்குது இல்ல, ஜாயிண்ட் இருக்குது. அப்படி அதை ஒரு ஒரு உருவமாக மாற்றுகிறது உடம்புல. தலையில இருந்து கழுத்து எலும்பு, அதன் பிறகு முதுகு எலும்பு, அதன் பிறகு கையில இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட் எல்லாத்தையும் நீங்க சேர்த்துட்டீங்க. இப்ப எல்லாம் இப்பொழுது உருவமாயிடுச்சு. தசைகள் மேல அந்த தசைகள் இருக்கிறது. தசைகள்லாம் தளர்ந்து போயிருக்குமானால் என்னதான் எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது நிக்காது, உடம்பு நிக்காது. அப்ப என்ன பண்ணணும், இந்த தசைகள் இறுக்கி கட்டப்பட்டவைகளா இருக்கணும். ஒரு வியாதி இருக்குது, அது எத்தனையோ ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு ஒருத்தருக்கு வருதான். தசை நார்கள் பலவீனப்படுகிறது. அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நடக்க முடியாது, செயல்பட முடியாது, ஒரு ஜடம் போல உட்கார்ந்து இருப்பாங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு 8வது படிக்கிற தம்பி அது வரைக்கும் நல்லாதான் இருந்தான், நல்ல விளையாட்டுல கலந்து கொண்டான், நல்லாதான் இருந்தான். திடீர்னு சொல்லி அவனுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வந்தது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து பார்க்கிறாங்க. டாக்டருங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு அவனுக்கு அந்த தசை நார்கள் பலவீனப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். காலில் முதல்ல பலவீனம் வந்தது, அதன் பிறகு அவனுடைய கைகள்ல பலவீனம் வந்தது, அப்புறம் அவனுடைய சரீரம் முழுவதுமே தளர்ந்து போனது. ஆள் உட்கார்ந்து இருப்பான், அவ்வளவுதான். மற்றபடி இந்த கையை தூக்கணும்னாலும் யாராவது தூக்கி வச்சாதான் உண்டு, அப்படி இருக்கும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? இந்த 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 ஆண்டவர் ஆகிய தலையோடு இணைந்த இந்த சரீரம் தசை நார்களினாலே இறுக்கி கட்டப்பட்டது போல வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தினாலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி கட்டப்படணும்? வேத வசனத்தினால கட்டப்படணும், ஊன்றி கட்டப்படணும், நெருக்கமா இருக்கணும் ஆண்டவரோடு கூட. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறது, வசனத்தினாலே சத்தியத்தினாலே நாம் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்கள். அப்புறம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாம் தேவையான பலன் பெற்றவர்கள். ஆண்டவருடைய பலனை நாம் பெறுகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது பலப்பட்டு, 2வது அது செயல்பட்டு, 3வது வளர்ச்சி பெறுகிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் 3 காரியம் நடக்கும். 1, ஆண்டவருடைய சத்தியத்திலே நாம் இணைத்து கட்டப்பட்டவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? அதனால பலன் பெற்றவர்கள். தேவையான அளவு ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அந்த அளவுக்கு நான் செயல்படுகிறவன். ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அந்த அளவிற்கு நான் வளர்ச்சியை பெற்றவன். எனக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது குழந்தைத்தனமாகவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கண்டதையும் கேட்டதையும் நம்பி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டு அதனாலே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவருடைய பலனை பெற்று அவருக்காக செயல்பட்டு அவருக்காக நாம் வளருகிறவர். இப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை கொஞ்சம் வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில பொறாமை, வாக்குவாதம், கோபங்கள், வேதங்கள், சண்டை சச்சரவு, அதாவது பொது மொழிபெயர்ப்புல சொல்றாங்க வாக்குவாதம் அப்படின்னு, சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்குதா இல்லையா? குடும்பத்திலையும் இருக்குது, சபையிலையும் இருக்குது. சண்டை, சச்சரவு, வேதங்கள், வாக்குவாதங்கள், பொறாமை. ஒருத்தர் பார்க்கும்போது அப்படி வயிறு எரியுதுன்னா நமக்கு இன்னும் வளரலன்னு அர்த்தம்.
நம்ம இன்னும் முழுமை அடையலன்னு அர்த்தம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை எல்லாமே கிறிஸ்து என்கிற அந்த தலையை சார்ந்ததாக இருக்கணும். அவர் நமக்கு தந்த அந்த சத்திய வசனத்தை நாம் பற்றி கொண்டவர்களாய், நாம் இறுக்கி பிணைக்கப்பட்டவர்களாக, அவரோடு கூட நாம் இணைந்து நாம் செயல்படுகிறவர்களாகவும் நாம் வளருகிறவர்களாகவும் இருந்தாதான் கர்த்தர் நம்மிலே சந்தோஷப்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் என்னில சந்தோஷப்படுறாரா, இல்ல அவர் என்னை பார்த்து இன்னும் வருத்தப்படுறாரா? என் பிள்ளை இன்னும் வளரலையே, நான் எப்படி இவனை ரட்சித்தேனோ, எப்படி இந்த பெண்ணை ரட்சித்தேனோ அதே நிலையில இருக்குது. என்னைக்கு இவன் வளர போறா, என்னைக்கு இவன் வளர போறா? ஆண்டவர் நம்முடைய வாழ்வை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாரா, துக்கப்படுவாரா? எல்லாத்தையும் அப்படியே சுருக்கமா சொல்லிடுறேன் பாருங்க. குழந்தைத்தனத்தை விட்டுவிட வேண்டும், அன்புடன் சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும், தலையாகிய கிறிஸ்துவிலே நான் இணைந்திருக்க வேண்டும், எனக்கு உரிய வகையில நான் செயல்பட்டு முழுமை அடையணும். இந்த காரியத்தை செய்யறதுக்காக இந்த கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்த என்னை உயிர்ப்பித்தது காரணம் என்ன தெரியுமா? அவரை போல அவருக்கு இணையாக, அவருக்கு உகந்தவனாய் வாழ்வதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? என்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னும் குழந்தைத்தனமா இருக்குதா, இல்ல நாங்கள் பூரண புருஷராய் வளர்ந்து இருக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்ம இன்னும் அந்த குழந்தைத்தனமான கோபங்களும் வைராக்கியங்களும் மார்க்க பேதங்களும் பொறாமையும் வாக்குவாதமும் சச்சரவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதானால் அது இன்னும் வளரலன்னு அர்த்தம். அது இருந்துச்சுன்னாவே நம்ம சூதும் வஞ்சகமான போதகங்களுக்கு நாம் இழுக்கப்பட்டு எப்படி அலைகள் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிறதோ அப்படி நம்ம வாழ்க்கை மாறி போகும். அதற்கு பதிலாக அன்பினாலே சத்தியத்தை நாம் பற்றி கொண்டவர்களா, அந்த சத்தியத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம் இறுக்கி பிணைக்கப்பட்டவர்களா நாம் இருப்போமானால் நம்ம பலன் பெறுவோம். ஒவ்வொரு நாளும் பலப்பட்டவர்களாய், கர்த்தருக்கென்று செயல்படுகிறவர்களாய், கர்த்தர் விரும்புகிற அந்த பூரண வளர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள அது வசதியாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு நான் சொல்லலாம். ஆனா என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில நான் எப்படி இருக்கிறேன்? வளர்ந்து இருக்கிறேனா, குறைபட்டு இருக்கிறேனா, இன்னும் குழந்தையாவே இருக்கிறேனா? ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து அந்த வசனத்துல நான் பழகினவனா இருக்கிறேனா, இல்லை இன்னும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, யார் யாரோ சொல்ற சூதும் வஞ்சகமான வார்த்தைகளை அலைக்கழித்து கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, எங்களை தெரிந்தெடுத்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உம்மோடு கூட எங்களை இணைத்தவரே, எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. ரட்சித்து எங்களை சீர்படுத்தி சரியான பாதையில நடத்தும்படி எங்களுக்கு அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் மெய்ப்பொருளையும் கொடுத்தீர் ஆண்டவரே. இவனுடைய உபதேசத்தெல்லாம் கேட்டு நாங்கள் வளர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆனால் பல நேரங்கள்ல அதெல்லாம் கேட்டாலும் நாங்க இன்னும் குழந்தைத்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. பொறாமையும் வஞ்சகமும் சூதும் வாக்குவாதமும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டவரே. பேதங்கள் இருக்கிறதுப்பா. நாங்க இன்னும் தெளிவடையணும் ஆண்டவரே. இன்னும் உடைய சத்தியத்தை நாங்கள் பற்றி கொண்டவர்களாய் வாழணும் ஆண்டவரே. தலையாகி கிறிஸ்துவோடு இறுக்கி பிணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ வேணும்ப்பா. உம்முடைய பலனை பெற்றவர்களாய் நாங்கள் வாழணும். உமக்காக நாங்கள் கிரியை செய்கிறவர்களாய் நாங்கள் வாழணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த பூரணமான வளர்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஏதோ சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம், அந்த நேரம் நாங்கள் அதை எங்களுடைய மனதில் வைக்கிறோம், அதன் பிறகு திரும்பவும் அந்த பழைய அந்த குறைபட்ட பலவீனப்பட்ட குழந்தைத்தனமான வாழ்க்கைக்கு போகிறோம் என்கிற அந்த நிலை இனி எங்களுடைய வாழ்க்கையில வராதபடி நாங்கள் தொடர்ந்து வளர உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வருகிற நாட்களில் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.